வெல்கம் பேக் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஆகுது, 9 o'clock. டேட் 8 ஆகஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி செம்ம மழை. ஆனால் மழை பெஞ்சதால நிறைய ரைடர் சொல்லலையா, மல்டி ஆர்டராக இருந்துச்சு நிறையா. காலிலேருந்து ஒரு 5 மணி நேரம் ஓட்டியும் ஒரு 400 ரூபாய் அப்படி தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெயின் செய்ய ஆரம்பிச்சதா, செம்ம மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். எனக்கு வேறு கோல்டு இப்போ தான் சரியாச்சு, திரும்பியும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு கோல்டு வந்தாலே எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் 5 நாள் இருக்கும். இப்போ தான் சரியாச்சு, திரும்பியும் வேறு மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஒரு 3 நாள் நனைஞ்சேன் தான். முந்தா நேற்றுலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் நனைஞ்சேன். இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நனைஞ்சிட்டேன். ஐயோ, இனிமேல் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வெறுப்பாக இருக்குங்க. இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் இந்த மேடவாக்கத்துலேருந்து சோழிநல்லூர் வர ரோடு, அதில் அந்த எல்கார்சிஸ்லேருந்து சோழிநல்லூர் வரையும் அந்த ஓஎம்ஆர் ரோடு ஜாயின் ஆகிற வரையும் அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க, மெட்ரோ கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்து அந்த எல்கார்சிஸ் வழியாக போயிட்டு அந்த பக்கம் அந்த ஓஎம்ஆர் ரோடு அந்த காரை பார்க்க இருக்குல்ல, அந்த எல்கார்சிஸ் ஃப்ரண்ட் கேட் வழியாக போயிட்டு பேக் கேட் வழியாக வெளியே வராங்க. அந்த ரோடு ஆல்ரெடி செம டிராஃபிக்காக இருக்கும். இது அப்படி வரதால் இன்னும் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதனால் இந்த இடத்துலேருந்து எங்கள் ஸ்டோர் பக்கம் இருக்க அந்த ஓஎம்ஆர் ரோட்லேருந்து செம்ம டிராஃபிக் டெய்லியும். அந்த பக்கம் இருக்க அப்பார்ட்மெண்ட்லாம் போகிறதுக்கு வெறுப்பாக இருக்குது. அங்கெல்லாம் ஆர்டர் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடலாம், அப்படியே கொடுத்துட்டு டிராஃபிக் இருக்காது, அப்படியே திரும்பி ஆப்போசிட்லேயே வந்துடலாம் ஒரு 1 வேல. அப்படியே இப்போ 1 வேல வரவே முடியல, டிராஃபிக்காக இருக்குதால. ஐயோ வெறுப்பாக இருக்குது. பரவாயில்ல, மல்டி ஆர்டராக இருந்தாலே இன்றைக்கி 27 ஆர்டர் பார்த்தேன். எல்லாம் 27 ஆர்டர் பார்த்துக்க முடியாது. இப்பயும் ஓஎம்ஆர் ரோட்லாம் செம்ம டிராஃபிக்கு. நேற்று இந்த கழுகு கதை ஒன்று பார்த்தேன். அது கதை இல்லை, அது ஒரு மீமில் தான் அப்படியே ரீலாக பார்த்தேன், மோட்டிவேஷன் ரீலாக பார்த்தேன். என்னன்னா, இப்போ எப்படி முயற்சி பண்ணி பார்க்கணும், அதுதான் அதோட அர்த்தம். இப்போ ஒரு கழுகு அது வந்து எவ்வளோ உயரம் பறக்குது, அது நினச்சது அதோட மைண்ட் செட்டு. நம்மளால் அவ்வளோ முடியும். அதோட ஃபெதர் எப்படி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரில. நான் ஒரு ரீலில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதோட ஃபெதரு இல்லை இப்போ காக்காவும் கழுகையும் கம்பேர் பண்ணுறேன் வச்சு, காக்கா கழுகு சொன்னானே அந்த ஞாபகம் தான் வருது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஞாபகம் தான் வருது. இப்போ ஒரு காக்காவும் கழுகு எடுத்துக்கோங்க. காக்கா அவ்வளோ தூரம் பறக்க முடியாது தான். அதே மைண்ட் செட்டில் கழுகு இருந்துச்சுன்னா அதால் கடைசி வரையும் அதனால் அவ்வளோ ஹைட்டு பறக்கவே முடியாது. அதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, நம்மளால் பறக்க முடியும்னு நினைக்குது, அதனால் பறக்குது. அந்த மாதிரி நம்மளால் முடியும்னு தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கணும். நம்மளால் முடியாது நமக்கு தோணுனா கூட நம்ம மைண்டை நம்ம ஏமாற்றணும். அவ்வளோதான்டா, நீ உன்னால் முடியும்டா, நீ வின் பண்ணுறோட அப்படின்னு நம்ம மைண்டை நீ ஏமாற்றணும். நம்ம மைண்டு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அவனை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டாலே போதும், மற்ற எதாக இருந்தாலும் எல்லாமே ஈஸி தான். ஐயோ நல்லா இருந்துச்சு அது நேற்று அதை பார்த்தது. மைண்ட் செட் தான் நண்பா, மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங். எப்பயுமே பாசிட்டிவாகவே நினைங்க, எப்பயுமே பாசிட்டிவாகவே இருங்க, நெகட்டிவாக யோசிக்கவே வேணாம். இந்த டிராஃபிக்காக இருக்குன்னு டிராஃபிக்காக இல்லை. அவ்வளோதான், இப்படியே 1 வேலே போயிட்டு இந்த ரைட் எடுத்தா போயிடலாம். அப்படியே ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வண்டிலாம் வாங்கிட்டு அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வண்டியில் போகிறதுக்கு பிடிச்ச ஒரு காரணமும் அது. எனக்கு இந்த சில் கிளைமேட்டு, இந்த சில்லுன்னு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த நேச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நல்லதாக தான் நடந்துச்சு. கரெக்டாக நான் வந்து ஒரு ஆர்டரை கொடுத்தேன், வானம் அப்படியே இருட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், எப்படியும் மழை பெய்யும்டா, ரெயின் சர்ஜ் வரும், நம்ம மழை நேரம் டக்குனு ஓட்ட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பேட்டரி மாற்ற போனேன். பேட்டரி மாற்றி வந்த உடனே ஸ்டோரில் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போனால் மழை ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் ஓட்டவே போல் உக்காந்துட்டு தான் இருந்தேன். ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருந்தேன். மழை நல்லா நின்றுச்சு, ஃபுல்லாக நின்றுச்சு. சரின்னு ஒரு ஆர்டர் எடுத்தேன், மல்டி ஆர்டர் வந்துச்சு.
அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன். இன்னொரு ஆர்டர் கொடுக்க போகும்போது லைட்டாக தூத்தல் போட்டுச்சு. இன்னொரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது லைட்டாக தூத்தல் துடிச்சு கொடுத்துட்டேன். அதையும் கொடுத்துட்டு வந்துனே இருந்தேன். பாதி வழியில் செம்ம மழை. சரி அந்த பக்கம் போயிட்டு ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போயிட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அங்கே சென்று இருக்கும் அப்படியே நின்னலாம் பார்த்தா அந்த டீ கடை அவ்வளோ கூட்டம் நிற்குது. ஐயோ எங்கேருந்துடா இங்கே நிற்கிறது அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோருக்கே போயிட்டேன். அங்கே ஸ்டோரில் ஒரு ஏர் கூலர் இருக்கும், அதில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தேன் ட்ரெஸ்ஸை. அதுக்கப்புறம் திரும்பி மழை நின்றுச்சு, திரும்பி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மழை பெய்யல. இந்த ரோட்டில் மற்றவங்க வண்டிலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. எல்லாமே அவங்க சொந்த வண்டி, அதுவும் டியூக் 250லாம் பார்த்தா மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஒரு சில டைம்லாம் அழுதுருவேன், என்னடா இது நம்மளால் மட்டும் வண்டி வாங்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய மைண்ட் செட்லாம் எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நல்லது கூட நடந்ததே இல்லை எனக்குலாம். ஒரு விஷயம் நல்லது நடந்ததே இல்லை. எனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு நல்ல விஷயம் எதுவுமே நடக்கலை சின்ன வயசுலேருந்து. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துக்குன்னா அது பெரிய நல்ல விஷயம். எங்கள் அம்மா என்னை பத்திரமா பார்த்துட்டாங்க. அப்பா இல்லைனாலும் சரி, வேலைக்கு அனுப்பலை, படிக்க வச்சாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அந்த மாதிரி நல்லா சாப்பாடு 3 வேளை பசி, அவங்க பட்னியாக இருந்தாலும் எனக்கு சாப்பாடு போட்டாங்க. அந்த விஷயத்தில் நல்லதாக நடந்திருக்கு எனக்கு. நான் மற்றபடி நினச்சது எதுவும் நடக்கலை. ஆனால் ஒன்று, அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறேன். இந்த கார் சூப்பராக இருக்குல்ல பின்னாடி, எலக்ட்ரிக் கார். ஐயையோ பரவாயில்ல, டிராஃபிக் இல்லை. மழையில் ஓட்டினா கையெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகிடுது. குளிரில் ஓட்டுறதால வலியெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகிடுது. கையெல்லாம் இப்படி மடக்க முடியல. குளிரில் இன்னும் டபுளாக இருக்குது வலியெல்லாம். முதுகு எல்லாமே குளிரில் ஓட்டுறதால வலி எல்லாம் டபுளாக இருக்குது. போயிட்டேன்ல. ஐயோ இந்த வண்டியில் வேறு, என் வண்டியில் வேறு லோ பீம் போட்டால் பக்கத்துலேயே அடிக்கும் லைட்டு. அப்படியே இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்க பள்ளம் கூட தெரியாது. அதே ஹை பீம் போட்டால் எதிர்க்க வரவங்க வண்டியில் வரவங்க மூஞ்சிலே அடிக்கும். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எதிர்க்க வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். லோ பீம் போட்டால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே நண்பா, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்போ எல்லாம் சொன்னல, லைட்டாக ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே வலிக்குது. குளிரில் ஓட்டினா பெயின் டபுளாக இருக்கும் எப்பயுமே. சரி ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, என் வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பிக் தேங்க்ஸ் நண்பா. கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் நண்பா. மீண்டும் சந்திப்போம்.